திருவண்ணாமலையின் நகைகளை தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் கொடுக்காமல் மூத்த மகளுக்கு வழங்கிய மாமியாரை கழுத்தை நிறைத்து கொலை செய்த மருமகள் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். சம்பவம் தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லலாம்? வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவல் அண்ணாநகர் பகுதியை சேர்ந்தவர் பயணிகள். இவர் அரசு பேருந்து ஓட்டுநராக உள்ளார். இவரது மனைவி தேவி. இவர்களுக்கு கடந்த 17 வருடங்களுக்கு முன்பு திருமணமாகி 3 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் தேவியின் மாமியார் ஐயம்மாளுக்கு 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். அதில் 2வது மகளுக்கு அடிக்கடி நகை மற்றும் பணம் கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதில் முதல் மகளுக்கு நகை மற்றும் பணம் கொடுக்காமல் இருந்ததாக கூறப்படும் நிலையில இதனால் மாமியார் ஐயம்மாளுக்கும் மருமகள் தேவிக்கும் இவர்களிடையே கடந்த 3 வருடங்களாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு தாக்கிக் கொண்டதாக கூறப்படும் நிலையில இதன் காரணமாக இருவருக்கும் முன்விரோதம் இருந்துள்ளது. இந்நிலையில் இன்று இரவு சுமார் 1 மணி அளவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மாமியார் ஐயம்மாளை மருமகள் தேவி தலையில் பிடித்து தரையில் அடித்து கொடூரமாக தாக்கியுள்ளார். தொடர்ந்து இவர்கள் வாக்குவாதம் முற்றவே அடித்தும் அதனால் மாமியாரை தேவி கழுத்தை நெருக்கி கொலை செய்து விட்டுள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில மேலும் மாமியார் கொலை செய்துவிட்டு நள்ளிரவு 3 மணி அளவில் வேட்டவலம் காவல் நிலையத்தில் தேவி தானாக சரணடைந்துள்ளார். மேலும் மருமகள் தேவி கொடுத்த தகவல் அடுத்து வேட்டவலம் சென்ற வேட்டவலம் காவல்துறையினர் ஐயம்மாள் உடலை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனை அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.